இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு கட்டுண்ட கிருஷ்ணன். ஒரு நாள் யசோதை தானே தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். முத்து போன்று விரித்துளிர்க்க கூந்தல் அவிழ மலர்கள் கீழே சிதற கடைந்து கொண்டிருந்த அவளிடம் கிருஷ்ணர் வந்தார். பாலகிருஷ்ணர் வந்தார். அவருக்கு பாலருந்த வேண்டும். யசோதை கடைந்து கொண்டிருந்த மத்தை கையில் பிடித்து கொண்டு அவளை கடைவிடாமல் தடுத்தபடி அவளுக்கு சிரிப்பு ஏற்படுத்தும்படி நடந்து கொண்டார். யசோதையும் சிரித்தபடியே கடைவதை விட்டுவிட்டு கிருஷ்ணரை மடியில் ஏந்தி பால் அருந்த கொடுத்தாள். கிருஷ்ணர் குடித்து கொண்டிருக்கும்போது அடுப்பில் ஏற்ற வைத்திருந்த பால் பொங்குவதைக் கண்டு அவசரமாக குழந்தை கீழே இறக்கி விட்டுவிட்டு அடுப்பருகில் வந்தாள். கிருஷ்ணருக்கோ கோபம் வந்துவிட்டது. அம்மிக்குழவை எடுத்து தயிர் கடையும் பானையை உடைத்து விட்டு கண்களில் போய் கண்ணீர் வழிய உள்ளே ஓடி மறைத்து வைத்திருந்த வெண்ணெய் எடுத்து ஓரிடத்தில் போய் அமர்ந்து உணவை உண்ணத் தொடங்கினார். பாலை இறக்கி வைத்து யசோதை வந்தால் தயிர் தாலி உடைந்து கிடந்தது. கிருஷ்ணர் வேலைதான் என்று புரிந்தது. காணவில்லை, எங்கே போய்விட்டார் என்று தேடிக்கொண்டு வந்தால் ஓரிடத்தில் உரலின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர். திருடி வெண்ணெய் தானும் தின்று குரங்குக்கும் போட்டு கொண்டிருந்தார். தன்னை யாரும் பார்த்து விடுவார்களோ நாற்புறம் கண்களை வேறு அடிக்கடி சுழற்றி பார்த்து கொண்டே இருந்தார். கிருஷ்ணர் குறும்புகள் அதிகமாகிவிட்டது. கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்த யசோதை பிரம்பை எடுத்துக்கொண்டு சந்தடி செய்யாமல் அவன் பின்புறமாக போனாள். அப்படி வருகிற யசோதையை பார்த்து விட்டார் கிருஷ்ணர். உரலிருந்து இறங்கி பயந்தவன் போல் ஓடினார். யசோதை பின்னிருந்து பிடிக்க ஓடினாள். இப்படி பிள்ளையின் ஓட்டமும் அன்னையின் ஓட்டமும் ஒரு முடிவுக்கு வந்தபாடாக இல்லை. ஒருவாறு அவர் மூச்சு வாங்க கிருஷ்ணரை தாவி பிடித்து விட்டால் அவரது அன்னை. கிருஷ்ணனோ குற்றம் பிடிபட்ட நிலையில் மைதீட்டிய கண்களை கதறிக்கொண்டு அழுது முகத்தில் அருகே மைதீட்டி கொள்ள நடுங்கிப்போன பாவனையில் கண்களை மடங்க விழித்தார். அதை பார்த்து யசோதைக்கு பாவமாக போய்விட்டு பிரம்பை எடுத்து எறிந்துவிட்டு உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று அதட்டினாள். கயிறு எடுத்தது கட்டி போட முனைந்தாள் அவரது அன்னை. உரலின் கயிற்றை ஒரு முனையை கட்டி மறுமுனையில் கிருஷ்ணரை கட்ட வந்தாள். இரண்டங்களும் கயிறு குறைவாக இருந்தது. சரியென்று வேறொரு கயிறை எடுத்து வந்து கயிற்றோடு இணைத்து முடிச்சு போட்டுவிட்டு கிருஷ்ணரை கட்ட வந்தாள். அப்பொழுதும் இரண்டங்களும் குறைவாகவே இதே போலே தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் கிருஷ்ணருக்கு தன்னுடைய அன்னையின் மீது பாவமாக வந்துவிட்டது. சரி என்று சொல்லி அது இரண்டங்களும் அந்த குறைவு இல்லாமல் இருக்கிற பிரகாரம் கிருஷ்ணர் அதன் பலன் அவர் அன்னையின் விருப்பம் போல அந்த உரலிலே கட்டுண்டார். மர உரலில் கயிற்றை பிணைத்துவிட்டு உள்ளே போனாள் சீதை. இவ்வாறான கிருஷ்ண லீலையை சொன்ன சுக மகரிஷி, பரீட்சித் மன்னா, அனைத்து உலகங்களும் யாருடைய வசத்தில் இருக்கின்றனோ அது பகவான் பக்தர்களுக்குத்தான் வசப்பட்டிருப்பதை இந்த லீலையால் காட்டினார். முக்தியை அளிக்கின்ற அந்த பகவானது யசோதை எந்த பாக்கியத்தை பெற்றாலோ அத்தகைய பாக்கியத்தை பிரம்மதேவரும் பெறவில்லை, சிவபெருமானும் பெறவில்லை. ஏன் பகவான் சரீரத்திலே வாசமி லட்சுமி பிராட்டியும் பெறவில்லை. யசோதையின் மகனான கிருஷ்ணர் உலகில் பக்தர்களும் மிகவும் எளிதில் வசப்பக்கூடியவர். பக்தர்களால் அவரை எளிதில் அடைந்த முடிந்த அளவுக்கு தவசிகளோ ஞானிகளோ அடைய முடியாது என்றார். நன்றி, வணக்கம். அடுத்தது குபேர புத்திரர்களின் சாப விமோசனம். நாளை பார்ப்போம்.